வணக்கம். நான் யுவன் ஸ்ரீ வியூஸ் யூடியூப் சேனல்ல இருந்து யுவன் ஸ்ரீ பேசுறேன். ஸ்ரீ விகாரி வருடம் தை மாதம் 10ஆம் நாள் ஜனவரி மாதம் 24ஆம் தேதி 2020ஆம் வருடம் காலை 9:54 மணிக்கு உத்திராட நட்சத்திரத்தில் மீன லக்னத்தில் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறார். இந்த காலகட்டத்தில் சந்திரனும் மகர ராசியில் அமர்ந்துள்ளார், சூரியனும் மகர ராசியில் அமர்ந்துள்ளார். இவர்களுடன் சனி பகவான் தன் சொந்த ராசியான மகர ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அதாவது 10ஆம் இடத்தின் அதிபதியே ஆட்சியாகிறார். இங்கிருந்து சனி பகவான் 2020 முதல் 2023 வரை ஏறத்தாழ 3 ஆண்டுகள் மகர ராசியில் அமர்ந்து கர்ம வினைகளை தீர்த்து நல்ல பலன்களை எல்லோருக்கும் வழங்குவார். 10ஆம் இடத்தில் ஆட்சிநாதனாகும் சனி பகவான் அங்கிருந்து பல நல்ல சஞ்சார பலன்களையும் 10ஆம் இடத்தில் அமர்ந்து சனி தன்னுடைய 3ஆம் பார்வையாக மீன ராசியையும் தன்னுடைய 7ஆம் பார்வையாக கடக ராசியையும் தன்னுடைய 10ஆம் பார்வையாக துலாம் ராசியையும் பார்வையிடுகிறார். இந்த சனி பார்வையால் பல நல்ல பலன்களையும் தருவார். சஞ்சார பலன்களையும் பார்வை பலன்களையும் சனி பகவான் வழங்குவார். இந்த 2020 முதல் 2023 வரை நடைபெறும் சனி பெயர்ச்சியில் விருச்சிக ராசிக்காரர்கள் 7.5 வருட சனி பெயர்ச்சியை முழுமையாக பூர்த்தி செய்து மிக மிக நல்ல பலன்களை இந்த சனி பெயர்ச்சி முதல் பெறப்போகிறார்கள். மற்றும் ரிஷப ராசிக்காரர்கள் அஷ்டம சனியில் இருந்து விடுபடுவதால் ரிஷப ராசிக்காரர்களுக்கும் நன்மை பெறுவார்கள். அதேபோல் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியில் பாத சனியால் நல்ல காலம் பிறக்கும். மற்றும் கும்ப ராசிக்கு 7.5 சனி தொடக்கும். மகர ராசிக்கு ஜென்ம சனி தொடக்கும். மகரத்திற்கும் கும்பத்திற்கும் சனி பகவான் ராசிநாதன் என்பதால் கெடு பலன்கள் குறைவாகவே இருக்கும், கவலை வேண்டாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியால் அஷ்டம சனி வருவதால் நற்பலன்களில் சிறு மாற்றம் இருக்கும். சனி பகவான் பல வழிகளில் சோதித்தாலும் நம்மை நல்வழிப்படுத்துவார், நல்வாழ்க்கை அமைத்து தருவார். இந்த சனி பெயர்ச்சியால் 12 ராசிக்காரர்களுக்கும் ஏற்படும் நல்ல பலன்கள் என்ன என்பதை பார்க்கலாம். இந்த சனி பெயர்ச்சி எல்லாமே கோச்சார அடிப்படையில் கணிக்கப்பட்ட பொது பலன்கள் ஆகும். உங்களுடைய ஜாதகத்தையும் உங்களுடைய அமைப்பையும் உங்களுடைய தசா புத்தியையும் பொறுத்து இந்த சனி பெயர்ச்சிக்கு கூறப்படும் பலன்களில் சிறிது மாறுபடலாம். இப்பொழுது கூறப்படும் பலன்கள் எந்த ராசிக்கு என்ன பலன்கள் என்பதை பார்ப்போம். வாங்க பார்க்கலாம். புத்தி சாதுரியமும் நிர்வாக திறமையும் சாதுரியமாக செயல்படும் ஆற்றலும் எதையும் சாதித்து கொள்ளும் சக்தியும் படைத்த மிதுன ராசியில் பிறந்த மிருகசீரிடம் நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூசம் நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியில் கெட்டவன் கிட்டிடில் கிட்டுமாம் ராஜயோகம் என்பது மிதுன ராசிக்காரர்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் வலிமை பெற்றிருந்தால் நீங்கள் விபரீத ராஜயோகத்தை பெறுவீர்கள். இதுவரை சனி பகவான் 7ஆம் இடத்தில் இருந்து கண்ட சனியாக உங்களுக்கு நன்மையும் தீமையும் கலந்து கொடுத்த சனி பகவான் இனி 8ஆம் இடத்தில் அஷ்டமத்தில் சஞ்சரித்து சுமாரான பலன்களையே வழங்குவார். சனியும் உங்கள் ராசியின் அதிபதி புதனும் நட்பு கிரகம் என்பதால் பாதிப்புகள் சற்று குறைவாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மிதுனத்திற்கு சனி யோகர் என்பதால் கவலை வேண்டாம். 8ஆம் இடத்தில் சனி அமர்ந்து சஞ்சார பலன்களையும் 8ஆம் வீட்டில் இருந்து சனி பார்வையாக உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் 7ஆம் இடம் 10ஆம் இடத்தை பார்த்து பார்வை பலனையும் வழங்குகிறார். 8ஆம் இடத்தில் அமரும் சனி பகவான் அங்கிருந்து தன் 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தன குடும்பஸ்தானத்தை பார்வையிடுகிறார். இதனால் பணவரவு இருக்கும்.
தேவைக்கு பணம் வந்து கொண்டே இருக்கும். மற்றும் சனி பகவான் தன் 10ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்வையிடுகிறார். இதனால் எதிலும் விடாமுயற்சி செய்து வெற்றி பெறுவீர்கள். விடாமுயற்சியே விஸ்வரூப வெற்றி என்பீர்கள். மற்றும் சனி பகவான் தன் 3ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான ஜீவன ராஜ்ய கர்மஸ்தானத்தை பார்வையிடுகிறார். இதனால் நீங்கள் செய்யும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும். 8ஆம் இடத்தில் சனி அமரும் இந்த காலகட்டத்தில் சிறு சிறு காயங்கள் ஏற்படும். 8இல் சனியோ செவ்வாயோ அமர்ந்தால் சிறு காயங்கள் ஏற்படும் என்பது ஜோதிட விதி. அதனால் பயணங்களில் மட்டுமல்ல, எப்பொழுதும் உங்களுக்கு கவனம் தேவை. இந்த சனி பெயர்ச்சியில் மிதுன ராசிக்காரர்களுக்கு சிலருக்கு ராஜ யோகம் ஏற்படும். மற்றவர்களுக்கு 70% நன்மைகள் நடைபெறும். சனி பகவானின் 7ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான கடக ராசியில் பதிவதால் எதிர்பார்க்காத திடீர் பணவரவு ஏற்படும். உங்கள் தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும். 8இல் இருக்கும் சனியால் எந்த காரியத்தை எடுத்தாலும், எதை செய்ய நினைத்தாலும் எதிர்பார்க்காத தடைகள் ஏற்படும். இறுதியில் தடைகளை உடைக்கும் வழியும் தெரியும். தடைகளை உடைத்து போராடி இறுதியில் வெற்றி கிடைக்கும். வெற்றி உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பதாகவே இருக்கும். எதை செய்தாலும் உங்கள் எண்ணப்படியும் தகுந்த ஆலோசனைப்படியும் செய்தால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அவசரம் இல்லாமல் பொறுமையுடன் ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து ஆலோசனையும் செய்வது உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை தருவதாகவே இருக்கும். உங்களை தேடி தானாக வரும் வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதில் உங்களுடைய முழு அர்ப்பணிப்புடன் உங்கள் முழு உழைப்பும் இருந்தால் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். ஆன்மீக எண்ணம் அதிகரிக்கும். ஆன்மீக பயணம் மனதிற்குள் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் அதிகரிக்கும். இந்த சனி பெயர்ச்சியில் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. சரியான உணவும் சரியான தூக்கமும் உங்களை ஆரோக்கிய சிக்கலில் இருந்து காக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களிடம் கருத்து வேறுபாடு ஏற்படும். இதனால் மன வருத்தமும் சங்கடமும் அதிகரிக்கும். விட்டு கொடுத்து செல்வதும், உங்களுடைய கருத்தை திணிப்பதை குறைத்து கொள்வதும், பேச்சில் கவனத்துடன் பேசுவது உங்களுக்கும் உங்களுடன் இருப்பவர்களுக்கும் கருத்து வேறுபாடை தவிர்க்கும். தந்தையின் உடல்நிலையில் அக்கறை தேவை. தந்தைக்கு ஏற்ற தனையனாய் மாறுங்கள். அவர் மனதை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் செயலை அதற்கேற்றாற்போல் மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்வில் போராட்டங்கள் அதிகரிக்கும். எதையும் போராடி போராடி வெல்வீர்கள். உங்கள் திறமையும் பலமும் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். போராட்டங்கள் உங்களையும் உங்கள் பலத்தையும் உணரச் செய்யும். எந்த செயலையும் எந்த வேலையையும் செய்வதற்கு முன் உங்கள் நேரமும் பணமும் இதனால் வீணாகும் என்று தெரிந்தால் அதை துணிந்து செய்யாதீர்கள். நேர விரயமும் பண விரயமும் எந்த காலகட்டத்திலும் உங்களுக்கு ஏற்படும். அதனால் கவனமுடன் இருப்பது நேர விரயத்தையும் பண விரயத்தையும் தவிர்க்கும். மனைவியால் செல்வம் சேரும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து எதிர்பார்க்காத நேரத்தில் பொருள் வரவு ஏற்படும். இதனால் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். யாருக்காகவும் எதற்காகவும் வாக்கு கொடுக்காதீர்கள். அதேபோல் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. எதையும் வாங்காதீர்கள், எதையும் கொடுக்காதீர்கள், எதற்கும் முன்ஜாமீன் போடாதீர்கள். இதையெல்லாம் செய்தால் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைப்பதை விட இறுதியில் மன வருத்தமே ஏற்படும். எவரிடமும் தேவையில்லாமல் பேசுவதை தவிருங்கள். நாவடக்கம் தேவை. தேவையில்லாத விஷயங்களில் தலையிடுவதை தவிருங்கள். இதனால் நட்பு பலப்படும், உறவு மேம்படும், மன வருத்தம் குறையும். அரசாங்கத்தால் ஆதாயம் ஏற்படும். அரசாங்க வழியில் நன்மைகள் நடக்கும். பாஸ்போர்ட் மற்றும் அரசாங்க அனுமதிகள் எல்லாம் உங்கள் விருப்பப்படியே நடைபெறும். பல நாள் முயற்சியும் பல நாள் காத்திருப்பும் முடியும் தருணம். பயணங்கள் ஏற்படும். பயணத்தால் அலைச்சல் இருக்கும். சரியான திட்டமிடல் நன்மையை தரும். வெளியூரோ வெளி மாநிலமோ அல்லது வெளிநாடோ செல்லும் வாய்ப்புகள் ஏற்படும். சிலருக்கு இந்த பயணம் இடமாற்றமாகவும் இருக்கும். உங்கள் வீட்டின் சுப நிகழ்ச்சிகளை இனிதே நடத்தி முடிப்பீர்கள். உற்றார் உறவினர்கள் வருகையால் சுப நிகழ்ச்சி களை கட்டும்.
உங்கள் குழந்தைகள் மீது அக்கறை தேவை. அவர்கள் செயல், அவர்கள் பழக்கம், அவர்கள் விருப்பம் என்று எல்லா விதத்திலும் அக்கறை தேவை. இது உங்கள் குழந்தைகளுக்கு ஏற்படும் பிரச்சனையில் இருந்து காக்கும். மாற்றம் ஏற்படும். ஊர் மாற்றம், இடமாற்றம், வீடு மாற்றம், வேலை மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும். மாற்றத்தால் நன்மைகளும் ஏற்படும். சிலருக்கு சில சங்கடங்களும் ஏற்படும். வழக்குகள் பதியும் சூழல் ஏற்பட்டால் பேசி தீர்த்து கொள்ளுங்கள். மீறி வழக்கு பதிவு செய்தால் வழக்குகள் வருடங்களை கடத்தும். மன வருத்தத்தையும் நிம்மதியையும் அதிகரிக்கச் செய்யும் வழக்காகவே இந்த வழக்கு இருக்கும். அதனால் வழக்கை தவிர்ப்பது நல்லது. உங்கள் மனம் விரும்பும் விதத்தில் திருமணம் அமையும். பெரியோர்கள் ஆசீர்வதிக்க இருமனம் இணையும். திருமணம் இனிதே நடைபெறும். வாழ்வில் இனிமையான பயணம் தொடங்கும். குழந்தை பிறக்கும். குழந்தையின் அழுகுரலும் கால் கொலுசு சத்தமும் உங்கள் மனதில் சந்தோஷத்தை தரும். குழந்தையால் குடும்பம் எப்பொழுதும் குதூகலமான சூழலில் இருக்கும். வீடு, மனை, சொத்துக்கள் வாங்கும் யோகம் உள்ளது. நீங்கள் சொத்துக்கு அதிபதியாய் மாறுவீர்கள். சொந்த வீட்டில் பால் காய்ச்சி புதுமனை புகுவிழா நடத்துவீர்கள். மனம் சந்தோஷத்தில் தத்தளிக்கும். மொத்தத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்து சனியால் மாற்றங்களும் சிறு சங்கடங்களும் ஏற்பட்டாலும் உங்கள் தேவைக்கு பணம் வரும். பணம் வருவதால் உங்களுடைய வருத்தங்கள் தீரும், கவலைகள் மறையும். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியில் 70% நன்மைகள் ஏற்படும். தொடர்ந்து இதேபோல் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்க உங்களுடைய முன்னோர்களின் வழிபாடு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். உங்களுடைய குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு பாதுகாப்பையும் பக்கபலத்தையும் கொடுக்கும். என்ன மிதுன ராசி நேயர்களே, இந்த சனி பெயர்ச்சி பலன் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. இந்த சனி பெயர்ச்சி பலன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ பற்றி ஏதாவது கருத்து இருந்ததுன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஈவன்ஸ் ரிவ்யூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வணக்கம், நன்றி.